தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தான் சந்தித்து வருகின்ற நெருக்கடிகள் அச்சுறுத்தல்கள் மத்தியிலே இன்னமும் ஒரு சுதந்திரமான முடிவெடுக்க திராணியற்ற ஒரு அரசாங்கமாக தான் கண்களுக்கு தெரிகிறார். தோல்வியை மக்கள் கவலையோடு பார்த்தார்களோ இல்லையோ என்பிபி அரசாங்கம் பார்த்திருக்கிறார். நாங்கள் யாருக்கும் ஈழத்தொடர் உரிமையை திறமையை எந்த அரசியல் கட்சிக்கும் நாங்கள் விட்டுக் கொடுக்கவில்லை. ஈழத்தொடருடைய திறமையை எந்த தனிப்பட்ட அரசியல்வாதிக்கும் நாங்கள் விட்டுக் கொடுக்கவில்லை. ஈழத்தொடர் மக்களுடைய திறமை யாருக்கும் காவு பொருளாக இதுவரை கையளிக்கப்படவில்லை. அவ்வாறான சந்தர்ப்பத்திலே நிர்தாட்சியமாக சில விடயங்கள் பேசப்படுவது பற்றி மக்கள் மத்தியிலே மிகச்சரியான புரிதல்கள் உருவாக்கப்பட வேண்டும். நான் இந்த விடயத்தை சொல்கிறேன் என்றால், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தான் சந்தித்து வருகின்ற நெருக்கடிகள் அச்சுறுத்தல்கள் மத்தியிலே இன்னமும் ஒரு சுதந்திரமான முடிவெடுக்க திராணியற்ற ஒரு அரசாங்கமாக தான் கண்களுக்கு தெரிகிறார். நேற்று துணைவேந்தர்களுடனான சந்திப்பிலே பிரதமர் ஹரிணி கலந்து கொண்டிருந்த போது ஒரு விடயத்தை முன்வைத்ததாக எனக்கு அறியவில்லை. அதாவது, இனிமேல் புதிய பல்கலைக்கழகங்கள் வேண்டாம், புதிய பீடங்கள் வேண்டாம், புதிய துறைகள் வேண்டாம், புதிய பாடங்களை இப்போதைக்கு ஆரம்பிக்காதீர்கள். இனிமேல் என்னுடைய பல்கலைக்கழகங்களை தூர தூர மாகாணங்களுக்குள்ளே ஆரம்பிக்காமல் சிட்டி பேஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் நகரங்களை ஆரம்பித்ததாக ஆரம்பியுங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு நிலைமை இருந்ததாக அறிய கிடைக்கும். இது மாலிமா அரசாங்கம் சந்தித்து வருகின்ற உள்ளக நெருக்கடிகளை எடுத்துக்காட்டு. இது மாத்திரமல்ல, எங்களுக்கான உணவுப் பொருள் தட்டுப்பாடாக இருக்கலாம், எரிபொருள் விலையிலே இருக்கக்கூடிய தளம்பல்களாக இருக்கலாம், அல்லது ஒரு தீர்மானகரமான முயற்சிகளை முன்னெடுப்பதிலே இத்தனை அதிகாரத்தை மக்கள் கொடுத்திருந்தும் அந்த அதிகாரத்தின் பேராலே நடவடிக்கைகளுக்கு செல்கின்ற தயக்க நிலையை நாங்கள் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த புது வருட பிறப்பிலே ஜனாதிபதி மக்களுக்கு ஆற்றிய உரையிலே அவர் இன்னமும் பிரச்சனைகளை தான் பேசிக் கொண்டிருக்கிறார். பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் முன்வைத்திருக்கின்ற தீர்வுகளை அவருக்கு அப்படியான ஒரு அதிகாரம் கிடைத்திருக்கிறது. ஒரு புல்டோசர் கூட மூவ் பண்ணல. ஆனால் இன்னமும் அந்த புல்டோசர் ஸ்டார்ட் பண்ணப்பட நிற்கிறது. அவர் இன்னமும் பிரச்சனைகளை விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் இந்த பிரச்சனைகளுடைய தாற்பயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். இவ்வாறான சூழலிலே ஈழத்தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அரசியல் தீர்வு ஒன்றை தேசிய மக்கள் சக்தி முன்வைக்குமா அல்லது பேசுமா அல்லது புதிய அரசியல் அமைப்பின் ஊடாக அதற்கான சாத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்குமா என்றால் எங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. ஏற்கனவே ஒரு தகவல் வந்திருக்கிறது. நாங்கள் புதிய அரசியல் அமைப்பை பற்றின ஆரம்பப்பட்ட வேலைகளை 3 வருடங்களுக்கு ஒத்திவைத்திருக்கிறோம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். வென்றாலும் கூட எங்கள் தரப்பிலே நாங்கள் தயாராக வேண்டியிருக்கிறது. ஈழத்தமிழ் மக்களுடைய தரப்பிலே என்றால் எங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகள், குற்றங்கள், மோதல்கள், பிரச்சனைகள் அது கட்சிகளுக்குள்ளும் கட்சிகளுக்கு அப்பாலும் புதிய புதிய வடிவங்களிலும் எங்களை ஆக்கிரமித்துக் கொண்டே வருகின்றன. இவ்வாறான சூழலிலே ஆக குறைந்தது இந்த 3 வருடங்களையாவது பயன்படுத்திக் கொண்டு எங்களுடைய தமிழ் மக்களுடைய அடிப்படை அரசியல் அபிலாஷைகளை மக்கள் மயப்படுத்திக் கொண்டு ஒரு தமிழ் அரசியலை கட்டமைக்க வேண்டிய ஒரு வாய்ப்பாக நாங்கள் இந்த காலப்பகுதியை பயன்படுத்திக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம். அவ்வாறான பொழுதிலே நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்ற அறிந்து கொண்டிருக்கின்ற இன்னொரு விடயம், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தன்னுடைய புதிய அரசியலமைப்பு முயற்சிகளை ஆரம்பிக்குமாக இருந்தால் அது ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருக்கின்ற, பேசப்பட்டிருக்கின்ற அல்லது கசியவிடப்பட்டிருக்கின்ற அரசியலமைப்பு மாதிரி வடிவத்தின் ஊடாகத்தான் நகர்வுகளை செய்யும் என்பதை நாங்கள் அறிய கிடைக்க கூடுமாக இருக்கிறோம்.
வகையிலே உள்வாங்க அல்லது அதை அடித்தளமாக கொண்டு தன்னுடைய முயற்சிகளை மேற்கொள்ள அது முயற்சிக்க கூடும். அதற்கான தடயங்கள் தெரிகிறது. குறிப்பாக தமிழர்கள் தரப்பில் இருந்து இந்த மாதிரி வடிவமைப்பிலே அதிக பங்களிப்பு செய்திருப்பவராக கருதப்படுகிற தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனையும் இணைத்துக் கொண்டு அவர்கள் அதை முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏற்கனவே தனது தோல்வியை மக்கள் கவலையோடு பார்த்தார்களோ இல்லையோ என்பிபி அரசாங்கம் பார்த்திருக்கிறார். திரு சுமந்திரனுடைய பங்களிப்பு என்பது அவர்களுக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. அந்த வகையிலே இதுவரை முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மாதிரி வடிவத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான கரிசனைகளை நான் இங்கே சுட்டிக்காட்டிக் கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போகலாம் என்று நினைக்கிறேன். இந்த chapter 1, the people, the state and sovereignty என்ற பகுதியிலே இந்த ஸ்டேட் என்றதிலே சொல்லப்படுகிறது. நான் திருப்பியும் ஏகே ராஜ்யவை பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். ஆனால் அதை சொல்லித்தான் போக வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இந்த பிரியாமல் இந்த மாதிரி வடிவமைக்கக்கூடிய அறிமுக கட்டம் என்பது ஒரு வகையிலே இந்த வடிவமைப்பு எப்படி இருக்க போகிறது என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டக்கூடிய விவரங்களை உள்ளடக்கி இருக்கிறார். Sri Lanka Ceylon is a free, sovereign and independent republic which is an ஏக்கிய ராஜ்ய ஒருமித்த நாடு consisting of the institutions of the center and the provinces which shall exercise power as laid down in the constitution. In this article, ஏக்கிய ராஜ்ய ஒருமித்த நாடு means the state which undivided and indivisible. ஒருபோதும் பிரிக்கப்படாத, இனிமேலும் பிரிக்க முடியாத நாடு. And in which the power to amend the constitution or to repeal and replace the constitution shall remain with the legislature and the people of Sri Lanka. அது இலங்கை மக்களுக்கான as provided in this constitution என்று அது உடனே சொல்றார். இந்த இடத்திலே undivided and indivisible இந்த வார்த்தை பிரயோகங்கள் முன்வைக்கின்ற விடயம் நாங்கள் காலங்காலமாக தமிழ் மக்கள் சார்பிலே முன்வைக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய உச்சபட்ச சுயநிர்ணய உரிமை அல்லது ஒரு கன்ஃபெடரேஷன், ஒரு இணைப்பாட்சிக்காக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நிலைமையை பற்றி எதிர்காலத்தில் எந்த கட்டத்திலும் ஒரு பேச முடியாத, உரையாட முடியாத அல்லது அதை குற்றமாக முன்வைக்க தலைப்படுகின்ற நிலையை உருவாக்கி கொடுக்கிற காரணமாக அமைகிறது. ஆகவே ஏக்கிய ராஜ்யம் என்பது நாங்கள் வெறுமனே ஒரு வார்த்தையாக அல்லது சாதாரண ஒரு வார்த்தை பிரிவகமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. அது அதற்கான விளக்கத்தை சொல்கின்ற போது, பொருட்கோடலை செய்கின்ற போது, இன்டர்பிரேட் பண்ணும் போது அன்டிவைடட் அண்ட் இன்டிவிசிபிள் என்ற வார்த்தைகளை சொல்கிறார். ஒருபோதும் பிரிக்கப்படாத, இனிமேலும் பிரிக்கப்பட முடியாது, அதுக்கான வாய்ப்புகளை அறவே இல்லாமல் செய்கின்ற ஒரு ஒற்றையாட்சி அரசியல் அமைப்புக்குள்ளே நாங்கள் சிக்கப்பட வேண்டியிருக்க போகிறார். இது பற்றி நாங்கள் மிக தெளிவாக உணர்ந்திருக்க வேண்டும். இதே போல 2-3 விடயங்களை சொல்லி நான் இந்த பிரச்சனை கரிசனைக்குள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம், பௌத்தத்தை முன்னுரிமைப்படுத்தி பௌத்தத்தை நாட்டினுடைய தேசிய மதமாக பிரகடனப்படுத்துகின்ற நிலை. பௌத்தம், அந்த பௌத்தத்துக்கு அதிஉச்ச முன்னுரிமை கிடைக்கப்பெறுமாக இருந்தால் நாளைக்கு நாங்கள் இன்றைக்கு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மரபு சார்ந்த விடயம், எங்களுடைய வாழ்விடங்கள், எங்களுடைய வழிபாட்டு இடங்களிலே ஒரு புத்தர் சிலை முன்னுக்கு வைக்கப்படுமாக இருந்தால் அந்த இடத்திலே நாங்கள் பின்வாங்க வேண்டிய நிலை உருவாகும். எங்களுடைய அடிப்படை வழிபாட்டு உரிமைகள் மறுக்கப்பட வேண்டிய ஒரு நிலைமை ஒன்று இன்னமும் சட்ட ரீதியாக, அரசியலமைப்பு ரீதியாக உறுதிப்படுத்தக்கூடிய நிலை உருவாகும். திரு சுமந்திரன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசும்போது சொன்னார், நாங்க கொடுத்துட்டோம், அது பௌத்தம் இருக்கட்டும். இதெல்லாம் யாருக்கு கொடுக்கிறது? ஈழத்தமிழர் நிலைமையை தனிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருக்கும் காரணமாக கொடுத்துவிட முடியாது. எந்த ஒரு அரசியல் கட்சியும் தனியாக தன்னுரிமை காரணமாக விட முடியாது. இது ஒட்டுமொத்த திரட்சியின் வடிவமாக முன்வைக்கப்பட வேண்டும் என்று நான் கூறியதுதான். அந்த வகையில் இதே போல இன்னும் ஒரு விடயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். Chapter 6, Principles of State Policy and Fundamental Duties. It is a fundamental duty of the state to refrain from promoting in any manner ethno-nationalism in the country, directly or indirectly,
The state shall promote civic nationalism and liberal patriotism based on most enlightened religious and secular principles, fundamental human rights and cosmopolitanism. இந்த இடத்திலே இந்த அரசியல் யாப்பில் சொல்லப்படுகின்ற இன்னொரு விடயம் எத்னோ நேஷனலிசம். இன தேசியம் பற்றி நாங்கள் பேசுவதற்கு இந்த இடம் இருக்கிறோம். ஓகே, ஒரு வகையில் அது நல்லா அப்படி சிங்கள பெருந்தேசியவாதம் முன்வைக்கப்படுவதற்கு அல்லது சிங்கள பெருந்தேசியவாதத்தை முன்வைத்துக் கொண்டு அடிப்படைவாதிகள் உருப்பெறுவதற்கு இந்த கட்டமைப்பு, இந்த அரசியலமைப்பு வந்து சில தடைகளை போடலாம். ஆனால் அதேவேளை எங்களுடைய ஏற்பாடு, எங்களுடைய அரசியல் தமிழ் தேசிய அரசியல். அப்ப எங்களுடைய எத்னோ நேஷனலிசம் என்பது இந்த அரசியல் யாப்பினூடாக தடுக்கப்படுகிறது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கான பொருட்கோடுகளை தேடி போகும்போது எதிர்காலத்திலே இந்த அரசியல் யாப்பு ஏற்றுக்கொள்ளப்படுமாக இருந்தால் நாங்கள் தமிழ் தேசியத்தை பேசுவதற்கு கூட முடியாதவர்களா, அல்லது தமிழ் தேசியம் சார்ந்து அதை முன்னகர்த்துவதற்கு முடியாதவர்களா, அல்லது எதுவித எங்களுடைய கோரிக்கைகளையும் நாங்கள் முன்வைப்பதற்கு முடியாதவர்களாக தடுக்கப்படுவதற்கு, சட்ட ரீதியாக தடுக்கப்படுவதற்கு இந்த அரசியல் யாப்பு வழிவகுக்கும். அதே போல இன்னும் ஒரு முக்கியமான தமிழ் மக்களுக்கு எதை தரப்போகிறது? இந்த பாராளுமன்றத்திலேயே போய் நாங்கள் எதுவும் செய்ய முடியாத இருக்கும் போது இரண்டாவது சபை வந்து மாகாண சபைகளுக்கு தெரிவு செய்யப்படக்கூடிய உறுப்பினர்களை கொண்டு நிரப்பப்பட்டுக் கொண்டிருக்கும் போது அந்த இரண்டாவது சபையின் ஊடாக ஈழத் தமிழர்களுடைய அபிலாஷைகள் அல்லது உரிமைகள் அல்லது கோரிக்கைகளை நாங்கள் எங்கே வைக்கப் போகிறோம்? இது எங்களை இன்னும் நெகிழும் தளர்ச்சியும் உருவ செய்கின்ற நடவடிக்கை, எங்களை டைலூட் பண்ணுகின்ற ஒரு முயற்சியாக. ஆகவே இந்த விடயங்களின் ஊடாக நாங்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டியிருக்கிறது. அதே போல டெரிட்டரி ஆஃப் ஸ்ரீலங்கா பற்றி நான் ஒரு குறிப்பை நான் இங்க உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். The territory of Sri Lanka is constituted of its geographical territory, including the provinces as set out in the AAA schedule of the Constitution and including its territorial waters and airspace, together with such additional territory as may be acquired in future. Sri Lanka shall have all rights recognized by law, custom and usage pertaining to its territory. இதுக்கு முக்கியமா no provincial council or other authority may declare any part of the territory of Sri Lanka to be separate state or advocate or take steps towards the secession of any province or part thereof from Sri Lanka. எங்களுடைய தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளிலே மிக அடிப்படையானது சுயநிர்ணய உரிமை. அந்த சுயநிர்ணய உரிமையை பேசாமல் விடுவதற்கு, தடுப்பதற்கு இந்த அரசியல் யாப்பு எங்களுக்கு இன்னும் ஒரு இடத்திலே ஒரு பொறியை வைக்கிறார். ஏற்கனவே அரசியல் அமைப்பின் ஆறாவது சரத்தினூடாக நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை கூட, எங்களுடைய பேச்சுக்களை கூட சுதந்திரமாக முன்வைக்கப்பட முடியாத நிலைக்கு ஆளாகி இருக்கின்ற போது எங்களை மேலும் நெருக்கடிக்குள்ளும் சிக்கலுக்குள்ளும் மாற்றி விடுவதாக, அல்லது எங்களுடைய அடிப்படை அபிலாஷைகளை முன்வைப்பதற்கு நாங்கள் எந்த முயற்சிகளையும் எதிர்காலத்தில் மேற்கொள்ள முடியாத வகையிலே எங்களை தடுத்து வைத்திருப்பதற்காக இந்த அரசியல் யாப்பு இந்த விடயங்களை சுட்டி நிற்கிறார். இதே போல நிறைய விடயங்கள். ஆகவே இந்த என்னுடைய இரண்டாவது பகுதியிலே நான் இதை சுட்டுகின்ற விடயம் ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பின்படி புதிய தீர்வுகள் பற்றி பேசப்படுமாக இருந்தால் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதுகள் நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்க தயாராக இருக்க வேண்டும். இதிலிருந்து நான் இன்னொரு கட்டத்துக்கு செல்கின்றேன். தமிழ் மக்கள் பேரவை முன்வைத்திருக்கக்கூடிய தீர்வு திட்டம். இன்றைக்கு இது ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. ஒரு வகையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னரும் பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, நான் ஒரு வெளிப்படையான வெளி ஆளாக சொல்றேன், இதுல கட்சி சார்பானவனும் அல்ல, கட்சியினுடைய அனுதாபியும் அல்ல. ஆனால் மிகச் சரியாக இந்த ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் தந்திருக்கின்ற முடிவுகளை வைத்துக் கொண்டு அல்லது இதனூடாக இனி வரக்கூடிய பல நிலைகளை வைத்துக் கொண்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு நகர்வை மேற்கொண்டிருக்கிறது. அது ஏற்கனவே ஒரு வகையில் குறிப்பிடத்தகுந்த கட்சிகளாலும் சிவில் சமூகங்களினாலும்
அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டத்தை பேசுபொருளாக்குவது அல்லது அதனூடாக நாங்கள் தமிழ் மக்களுடைய அபிலாசைகள் முன்வைக்கப்படுமாக இருக்குமா என்பதை பார்த்துக் கொண்டோம். உண்மையில் தமிழர் அபிலாசைகளை வெளிப்படையாக ஆவண வடிவில் ஒரு வகையில் பல தரப்புகளும் இணைந்த ஒரு முயற்சியாக நாங்கள் இந்த தீர்வு நகலை பார்க்கலாம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீண்ட பிரயத்தனத்தின் பேரால் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. பல கட்ட கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டது. அதிலும் எந்த சந்தேகமும் இல்லை. மக்கள் முன்பாக குறிப்பாக சிவில் சமூகத்துடன் தொடர் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டன. அன்றைய பொழுதில் அரசியலமைப்பு ஆராயும் குழுவிடமும் அது சமர்ப்பிக்கப்பட்டது. அரசாங்கத்திற்கும் அது பற்றி தெரியப்படுத்தப்பட்டது. இலங்கை தீவின் தமிழ் தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வு திட்ட முன்வரைவாக அது முன்வைக்கப்பட்டது. நல்ல விஷயம். ஆனால் நான் இங்கே ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தமிழ் மக்களுடைய ஈழத்தமிழ் மக்களுடைய இதுல ஒரு சின்ன ஒரு சிக்கல் எப்போதும் இருந்து வருகிறது. நாங்கள் எங்களை எப்படி அடையாளப்படுத்த போகிறோம்? நாங்கள் இலங்கை தமிழர்களா ஈழத்தமிழர்களா? நாங்கள் இலங்கை தமிழர்கள் எங்களை அடையாளப்படுத்திக் கொள்வோமாக இருந்தால் அந்த அடையாளம் இன்னொரு வகையில் எங்களை நெகிழ்வுற செய்கிற டைலூட் பண்ணுகிற ஒரு அடையாளமாகத்தான் நான் பார்க்கிறேன். எங்களுடைய காலகாலமான எங்களுடைய அடையாளம் ஈழத் தமிழர்கள் தான். அந்த பதம் அந்த அடையாளம் அதையும் மனதில் நிறுத்திக் கொண்டு இந்த தமிழ் மக்கள் பேரவை முன்வைத்திருக்கக்கூடிய இந்த தீர்வு திட்டம் அல்லது ஒரு முன்வைப்பு அல்லது முன்மொழிவானது ஒரு வகையில் எங்களுடைய அபிலாசைகளை ஆங்காங்கே பூர்த்தி செய்வதாக இருந்தாலும் கூட நான் ஏற்கனவே என்னுடைய பேச்சிலே முதலாவது பகுதியில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய எங்கள் காலம் காலமாக அல்லது தியாகங்களின் பேராக அல்லது ஒரு விடுதலை போராட்டத்தின் வழியாக நாங்கள் உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய தமிழர் அபிலாசைகளை தமிழ் மக்கள் பேரவை தீர்வு திட்டம் முற்றுமுழுதாக உள்வாங்கி இருக்கிறது என்று கூறுவது இல்லை. இந்த இடத்திலே எங்களுக்கு கலந்துரையாடல்கள் தேவைப்படுகின்றன. குறிப்பாக நான் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட உங்களுக்கு விரும்புகிறேன். அவசர கால அதிகாரங்கள் 21.1 அரசியலமைப்புக்கு முரணாக மாநில அரசாங்கம் ஒன்று சமச்சீரின்றி பிரிவதற்கான நடவடிக்கைகளை ஈடுபட்டு வருகிறது என்றும் அவ்வாறான பிரிவு உடனடியான ஒன்று என மத்தியின் தலைவர் திருப்தி படவிடத்து அவர் அவசர கால நிலையினை பிரகடனப்படுத்தலாம். அவ்வாறு பிரகடனப்படுத்தப்படும் இடத்து ஆளுநர் நிறைவேற்று அதிகாரங்களையும் மற்றும் முதலமைச்சரின் மாநில அமைச்சரவையின் அதிகாரங்களையும் அந்நிலைமைகளுக்கு ஏற்றவாறு கையகப்படுத்தலாம். இந்த சரத்து அழைக்கின்றேன். இதை மீண்டும் அந்த தொடர் கலந்துரையாடலுக்கு பிறகு அந்த இறுதி வடிவத்தை அது எப்படி இடம்பெற்றிருக்கிறது என்பதை எனக்கு தெரியாது. அந்த வரையறை ஏற்பு உள்வாங்கிக் கொண்டு இந்த சரத்து எங்களது சுய நிர்ணய உரிமைக்கான அல்லது நாங்கள் எங்களை ஆள்வதற்கான அந்த பொறிமுறையில் ஒரு பிடியை ஒரு கைப்பிடியை மத்தியிடமே வைத்திருப்பதற்கு நாங்களே சம்மதிக்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி ஆகவே நான் நினைக்கின்றேன் தமிழ் மக்கள் பேரவை முன்வைத்திருக்கக்கூடிய இந்த தீர்வு நகல் பற்றி ஒரு காலம் கருதிய கலந்தாய்வு தேவைப்படுகிறது. அதே போல அந்த கலந்தாய்விலே ஏதோ ஒரு கட்டத்திலே எங்களுக்கு ஒரு பொது வாக்கெடுப்பு தேவைப்படுமாக இருந்தால் ரெஃபரண்டம் அது கருத்து கணிப்பு வாக்கெடுப்பாக இருக்கக்கூடாது. எங்களுக்கு தெரிவுகளை தந்து இந்த தெரிவுகளிலே எதை மக்கள் நாடுகிறார்கள் என்பதை குறிப்பிடாமல் நாங்கள் ஒரு முடிந்த முடிவை சொல்லி இதை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு பொது வாக்கெடுப்பாகத்தான் அது இருக்க வேண்டும். ஆகவே நினைக்கிறேன் எங்களுக்கு ஒரு போதிய காலம் இருக்கிறது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதற்கான முன்னகர்வை ஆரம்பித்திருக்கிறது. இங்கே பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதர் அவர்கள் இருக்கிறார். அதே போல ஏனைய கட்சிகளும் அதில் கலந்துபட்ட கலந்துரையாடலை மேற்கொள்ள வேண்டும். தனியே கட்சிகளுடனான உரையாடலாக அதை மட்டுப்படுத்திக் கொள்ளலாம். மக்களுடனான உரையாடல்களுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி செல்ல வேண்டும். இது தனியே தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கான பொறுப்புடைமை அல்ல. ஏனைய கட்சிகளும் இந்த பொறுப்புடைமையை தாங்கள் பங்களிப்பை செய்ய வேண்டும். சிவில் சமூகங்களிலே பங்களிப்பை செய்ய வேண்டும். ஏற்கனவே எங்களுக்கு மிக வேதனையான அனுபவங்கள் 2 சிவில் சமூக கட்டமைப்புகள் இருந்து வந்திருக்கின்றன. இனிமேலும் மக்கள் சிவில் சமூகங்களை நம்புவார்களா என்ற கேள்வி நியாயமாகவே எழுந்திருக்கிறது.
அவ்வாறான சூழலில் எப்படி இந்த கலந்துரையாடலில் மக்கள் மயப்படுத்தப்பட்ட உரையாடல்களில் மக்களுக்கான தெளிவுறுத்தல்களை எப்படி வழங்கப் போகிறோம், யாரை நோக்கி நாங்கள் செல்ல போகிறோம் என்பது மிக கடினமான பணியாக அமைய போகிறது. ஆனால் செய்ய வேண்டிய இது அவசியம் செய்ய வேண்டிய பணியாக அமைய வேண்டும். இந்த இடத்திலேதான் நான் நினைக்கின்றேன் ஊடகங்களின் பங்களிப்பு மிக பலமாக வலுவாக தேவைப்படுகிறது. இன்றைக்கு எங்களுடைய ஊடக பிரதானிகள் இருக்கிறார்கள், பிரதம ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், ஊடக உரிமையாளர்கள் இருக்கிறார்கள். இந்த கலந்துரையாடல்களை ஊடகங்கள் முன்கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் என்ன துரதிஷ்டவசமாக இன்றைக்கு சமூக ஊடகங்களிலே நாங்கள் பேச வைக்கப்படுகின்ற விடயங்கள் எங்களுடைய இந்த அடிப்படை பிரச்சனைகளை பற்றி இல்லாத வெறுமனே நாளாந்த பிரச்சனைகளையும் அல்லது அரசியல் ஸ்டண்ட்களையும் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கவன குவிப்பை தான் எங்களுக்கு ஏற்படுத்துகிறது. ஆகவே ஒரு மாற்று வழி திறக்கப்பட வேண்டும். அந்த மாற்று வழி என்பது நிச்சயமாக இந்த முயற்சிக்கு ஒரு வலி சேர்ப்பதாக அமைய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறேன். இவ்வாறான சூழலிலே தெற்கிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொறுப்பேற்றிருக்கும் போது அந்த தேசிய மக்கள் சக்தி என்பது ஜேவிபியா என்பிபி? இந்த கேள்வி எல்லாரிடமும் இன்றைக்கு விழுந்து வருகிறது. ஏன் என்பிபி தன்னை வேறொரு முகத்தினூடாக அடையாளப்படுத்தி இருக்கிறது? இதற்கு ஒரு முக்கியமான ஒரு நேர்காணலை நான் இங்கே குறிப்பிடுகிறேன். டாக்டர் ராய்மல் போகவே 1977ஆம் ஆண்டிலிருந்து 82ஆம் ஆண்டு வரை ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர். 1960லிருந்து அவர் ஒரு முக்கியமான ஜேவிபி செயற்பாட்டாளர். அவர் ரோஹித விஜயவீரவோடு ஒரு மிக முக்கியமான முரண்பாட்டை சந்தித்து வெளியேறுகிறார், நாட்டை விட்டே வெளியேறுகிறார். இந்த லைனல் போவகையினுடைய ஒரு நேர்காணல் மிக சமீபத்திலே பார்க்க கிடைத்தது. அந்த நேர்காணலை மேற்கொண்டவர் நிர்மல் ராஜித் தேவசிங், என்னுடைய பல்கலைக்கழக கூட்டமைப்பினுடைய முக்கிய பிரதானியாக இருந்தார். ஒரு வகையில் தன்னை இடதுசாரி என்று கூறிக்கொள்வார். தேசியம் அப்படிதான் சொல்லுது, தன்னை ஒரு மார்க்சிஸ்ட் என்று தான் தன்னை முதலில் அடையாளப்படுத்தி கொண்டு வர முயற்சிக்கு. ஆனால் என்பிபியில ஒரு மாதிரியான முகத்தை காட்ட கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் லைனல் போவகை சொல்கின்றார், இந்த ஆரம்பத்திலே தான் தமிழ் மக்களுடைய ஈழத்தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை ஜேவிபி வைத்ததாகவும் அதற்கு 1971 72 73 கோகாபுர சிறையிலே நான் தமிழ் மாணவ செயற்பாட்டாளர்களுடன் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது அவர்கள் வழியாக எனக்கு தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் பற்றி அறிய கிடந்ததாகவும் அதன் போது எனக்கு ஏற்கனவே இருந்த மார்க்சிச சித்தாந்த அறிவின்படி குறிப்பாக லெனின் முன்வைத்த தேசிய இனங்களுக்கான சுயநிர்ணய உரிமை என்ற அந்த முக்கியமான கோட்பாட்டின்படி தமிழ் மக்களுக்கும் சுயநிர்ணய உரிமை இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து சொன்னதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த போக்கிலே ஜேவிபியினுடைய ஒரு கொள்கையாக அந்த கோட்பாட்டு தொகுதிக்குள்ளே தமிழ் மக்கள் அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய தேசிய இனங்கள் தங்களுக்கு சுயநிர்ணய கொண்டிருக்கின்றன என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் 82ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலே ஜேவிபி கண்ட பின்னடைவு அதை காரணமாக கூறுகிறார். சிங்கள பெருந்தேசியவாதத்துக்குள்ளே ஜேவிபி அழுண்டு போனதற்கு காரணமாக இருந்தது, அல்லது தோல்வி முகத்தை சந்திக்க நேர்ந்தது காரணமாக இருந்தது தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை அங்கீகரித்திருந்ததுதான் என்று சொல்லி லைனல் போவகை முன்வைத்த அந்த சுயநிர்ணய கோட்பாடு பற்றிய அந்த விடயம் ஜேவிபியினுடைய அந்த கோட்பாட்டு தொகுதியில் இருந்து நீக்கப்படுகிறது, தொடராமல் போகிறது. அதை எதிர்த்து லைனல் போகவே வெளியேறு அவர் மீண்டும் வந்தார். இப்ப இலங்கையில தான் இருக்கிறார், ஆஸ்திரேலியாவிலும் இலங்கையிலும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் இந்த வந்து கொண்டிருக்கும் போது ஒன்றை சொல்கிறார், என்னென்றால் அது முக்கியமான லைனல் போகவே சொல்கிறார், அறநிலைய போராட்டத்தின் பின்னர் குறிப்பாக என்பிபி ஆரம்பமானதன் பின்னர் என்பிபியினுடைய போக்கிலே நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டன என்று சொல்கிறார். அதாவது பழைய ஜேவிபி இல்ல, இது ஒரு புதிய என்பிபி என்று அவர் அதை சொல்கிறார். அவர் அதை சொல்கின்ற போது அவர் அதை தெளிவாக சொல்கிறார். இப்போது இருக்கிற என்பிபி அதிக வெளிப்படைத்தன்மையானது, கலந்துரையாடல் விதிகளை கொண்டது,
தொழில் வாடிக்கையாளர்களோடு ஆலோசிக்கின்ற போக்கினை கொண்டிருப்பது என்று கோபகே சொல்கிறார். இந்த அடிப்படையில் அவர் தன்னை என்பிபியோடு சேர்ந்து கொள்ளவில்லை. அவர் தன்னை போல் வெளியாக வைத்திருக்கிறார். அவர் சொல்றார் என்றால் தமிழ் மக்கள் விடயத்தில் அவர்களுக்கான பிரச்சனைகளை இருப்பதை ஒத்துக்கொள்வதில் என்பிபிக்கும் கேவிபிக்கும் இடையிலே வலுவான வேறுபாடுகள் இருப்பதாக கூறுகிறார். அதற்கு அவர் இன்னொரு விடயத்தையும் சுட்டிக்காட்டுகிறார். என்பிபி வைத்திருக்கிற கூட்டணியிலே இப்போது சிங்கள பெருந்தேசியவாத சக்திகள் இல்லை என்று நான் சொல்கிறேன். ஆனால் லயனல் கோபகே இதை மறைக்க முற்படுகிறார். இதுதான் முக்கியமான கேள்வி. லயனல் கோபகே போல நிறைய பேர் ஜேவிபியோடு இணைந்து இயங்கியவர்கள் நிறைய பேர் இப்போது மீண்டும் இலங்கை வந்திருக்கிறார்கள், இலங்கையிலே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் சொல்கின்ற ஒரு முக்கியமான விடயம் ஜேவிபி பலசு, என்பிபி புதுசு. இப்ப என்பிபி வேறு, என்பிபியும் அதுதான் இருப்பு. மணிபோய் திசகாட்டி வந்து மாலிமா வந்து மணிபோய் மாலிமா வந்து கலர் மாறிச்சு, பர்பிள் கலருக்கு போயாச்சு. அவ இதெல்லாம் மாற்றமாட்டு பார்த்தா இங்கதான் தெற்கில் இருக்கக்கூடிய நண்பர்களோடு உரையாடும் போது, குறிப்பாக இடதுசாரி நண்பர்களோடு உரையாடும் போது அவர்கள் சொன்ன விடயம் ஜேவிபியுடைய கட்டுப்பாட்டில் இருந்து என்பிபி மாறவில்லை. இன்னமும் என்னுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஏகேடி ஜேவிபியினுடைய தலைமையகத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் தான் இருக்கிறார். இன்றைக்கும் ஜேவிபியினுடைய போக்குகளை கட்டுப்படுத்துவதிலே அமைச்சராக வராத, பாராளுமன்ற உறுப்பினராக வராத, எந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளாத டில்வின் சில்வா இன்றைக்கு மிக முக்கியமான அந்த கடிவாளத்தை கைகளில் வைத்திருக்கிறார். ஜேவிபி பாராளுமன்ற உறுப்பினர்களை யார் சொன்னார், இவர்கள் யாராக இருந்தாலும் தெரிவு செய்யப்பட்டாலும் நாங்கள் மாற்றோம். ஜேவிபி அந்த கட்டுப்பாட்டை கடிவாளத்தை இன்னமும் கைகளில் வைத்திருக்கிறார். நீங்கள் என்பிபியுடைய கொள்கைகள், கோட்பாடுகள் அல்லது அதனுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை பார்க்கும் போதெல்லாம் ஜேவிபி உலகத்தை சாதித்துக் கொண்டே போகுது. எந்த இடத்துல சாதித்தது என்றால் 233 பக்க தேர்தல் விஞ்ஞாபனத்திலே 193 பக்கத்திலே ஒரு இடத்திலே அரசியலமைப்பு திருத்தம் என்று சொல்கிறார். எது? புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு நாங்கள் முயற்சி எடுப்போம் என்று சொல்கிறதை ஒழிய எந்த இடத்திலும் எவ்வாறான அரசியலமைப்பு வரப்போகிறது அல்லது இங்கு தேசிய இனங்களுக்கான அதிகார பங்கீடுகள் எப்படி அமையப் போகின்றன, இதை பற்றியும் ஜேவிபி வெளிப்படையாக பேசுவதற்கு தயாராக இல்லை. அதனுடைய எந்த ஆவணத்திலும் புதிய அரசியல் ஜாபம் பற்றி அதிக வியாக்கியானங்கள் எதுவும் குறிப்பிடப்பட்டதில்லை. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் எதை நம்பி புதிய அரசியல் ஜாபிற்காக நாங்கள் பயணிக்க நாங்கள் எங்களை தயாராக்கிக் கொள்ள வேண்டும். இங்குதான் எங்களுடைய அடிப்படை கோரிக்கைகள் பற்றின அந்த புரிதலும் அதிலே நாங்கள் காட்டக்கூடிய அதிக விசுவாசம் இது எங்களுடைய ஈழத்தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்தபடியாக புரிதல் எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த ஜேவிபி என்பது என்பிபியினுடைய தொடர்ச்சியாக தான் இருக்கிறது. இல்லை, நாங்கள் இன்னொரு விடயத்தை குறிப்பிட்டு சொல்லலாம். இன்றைக்கும் எங்களுக்கு ஆயத்தமான இந்தியாவிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில இருந்தார். அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய நர்வ் சென்டராக இருப்பது பற்றி இன்றைக்கும் RSS இருப்பதைத்தான் அவர்கள் குறிப்பிடுகிறார். ராஷ்டிரிய சேவா சங்கம் இதை பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் மறுக்கிறார்கள். ஆனால் எந்த ஆசீர்வாதமும் RSS இருந்து பெற்றுக் கொள்ளத்தான் வேண்டும் என்பது அங்கு முக்கியமானதாக இருக்கிறது. அது அமைச்சர்களை தெரிவு செய்வதாக இருக்கலாம், நரேந்திர மோடி தொடர்ந்து பிரதமராக இருப்பதாக இருக்கலாம். RSS ஆசீர்வாதமும் வழிகாட்டலும் முக்கியமானவையாக இருக்கின்றன. என்பிபிக்கும் ஜேவிபி எப்படியான வழிகாட்டி கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஆராய்ச்சி பார்க்க வேண்டும். ஜேவிபியுடைய கடந்த கால செயற்பாடுகள் எங்களுக்கு தரப்படக்கூடிய அடிப்படை உரிமைகளை கூட தருவதற்கு ஜேவிபி பின்னணித்தது, எதிர்ப்பு தெரிவித்தது, அவற்றை நீர்த்து போக செய்தது. அது பீட்டோஸாக இருக்கலாம், சுனாமி கட்டமைப்பை நாங்கள் மேற்கொள்ள முயற்சிகளாக இருக்கலாம், வடக்கு கிழக்கு இணைப்பாக இருக்கலாம். எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு தரப்படக்கூடிய எந்த ஒரு சின்ன நலவையும் ஜேவிபி கடந்த காலங்களில் நிராகரிக்க வந்திருக்கிறது. இது வரலாறு. இந்த வரலாற்றை நாங்கள் எப்படி புரிந்து கொள்ள போகிறோம் என்பதுதான் நாங்கள் ஜேவிபியோடு அல்லது என்பிபியோடு நாங்கள் எதிர்காலத்தில் செய்ய போகின்ற கலந்துரையாடல்களில் நாங்கள் கவனமாக இருக்கிறோம். அந்த வகையிலே போராட்ட வடிவங்கள் மாறலாம், ஆனால் போராட்ட இலட்சியம் மாறாது. தேசிய தலைமை, தேசிய எங்கள் தேசத்தின் தலைமை
அந்த வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நாங்கள் முன்னெடுக்க உங்கள் முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.